பார்க்க தெரியாது. எனக்கு இந்த பிள்ளை வந்தது எழுதினது தன்னை மனதில் இருந்தது அப்படி தந்தது. எழுது ஏதோ எழுது எழுதுன்னு சொல்லுவாங்க. என்னமோ எழுது உனக்கு வாரதே எழுது எழுது அந்த அந்த தன்மையில் இருந்தது எனக்கு உண்மையாக சிறப்பாக இருந்தது. அந்த பிள்ளைன்ற உண்மையான வடிவம் அந்த அந்த அவன் உண்மையான முகம் அதில் எனக்கு அப்படியே தெரிந்தது. இப்பொழுது நாங்கள் விமானம் போய்கொண்டிருக்கிறோம். அந்த விமான பயணம் அதில் அழகாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி போகிறது? விமான பயணத்தில் வரும் தடங்கல்கள் வரும். அந்த தடங்கள் வரும்பொழுது நாங்கள் அதை எப்படி மீறி நாங்கள் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அழகான அந்த கதையை கொண்டு வந்து அதுல அந்த பிள்ளையை கொண்டு முடித்தார்கள். ஒரு பெற்றோர்கள் அந்த பயணம் போகிறோம், தாயகத்துக்கு போகிறோம். அப்ப அந்த விடயங்களும் இப்பொழுது நடக்கிற நடைமுறையை அழகாக கொண்டு வந்து அந்த கதையை முடித்திருக்கிறார். மோரிசா நல்லா எழுத கற்பனை வளங்கள். நான் இப்ப 11ஆம் படிக்கிறார். நல்ல ஒரு சிறந்த கற்பனை வளம் உள்ள மாணவி. ஆகவே அவர் இன்னும் இதை விட நீ வரும்பொழுது இன்னும் பல கதைகளை அவரிடம் நான் எதிர்பார்க்கிறேன். நல்லா எழுதக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர். சிறப்பமா நீங்க தொடர்ந்து இன்னும் பல கதைகள் எழுத வேண்டும். அடுத்தது மகைக்கோணிய சென்றவர். அவரும் கடைசியில் கொண்டு ரியலா வந்து இப்பொழுது இந்த பார்ட் 1 பார்ட் 2 என்று அதையும் முடித்து விட்டுட்டு தொடர மண்ணு முடித்து விட்டார். நீ அடுத்த தொடருக்காக காத்திருக்க வேண்டும் என்ற மாதிரி இப்ப அந்த பட ஆக்ஷன்லயே முடிச்சது. அது உண்மையான அந்த இன்றைய காலகட்டம், அதுதான் காலகட்டம், அதுதான் எழுத வேண்டும். ஏன்னா அப்படி இருந்தா தான் எங்களுக்கு ஓகே இருக்கும். அவரும் ஒரு அந்த ஒரு இதயத்தை தேடி சக்தி வந்த இதயத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி ஒரு கற்பனை வளம். அது இப்பதே படங்கள் இப்ப வர பிள்ளைகள் உண்மையா அந்த அவருடைய வயதுக்காரர்கள் அப்படியான சிந்தனைகள்லாம் போவார்கள். அந்த இதுகள் அந்த பிளே ஸ்டேஷன் அதில் விளையாடுறதை பார்க்கும்பொழுது அந்த இதை அப்படியே கொண்டிருக்கார். அது அவைத்தையெல்லாம் பார்க்கும்பொழுதுதான் அந்த உண்மை தன்மை அப்படியே தெரிகிறது. அவருடைய கற்பனை வளம் தேடிக்கொண்டே போகிறது. அவர் விறுவிறுப்போடு கொண்டு முடித்திருக்கிறார். இனி தொடரும், இனி அடுத்த அந்த மந்திர இது எப்போ வருமங்கி என்று நாங்கள் பார்த்து காவல் இருக்கிறோம். நன்றி அனீஸ் சாகினவர்களே, நல்ல ஒரு கதையை தந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களோட கதை தொடரட்டும். சிறப்பான கதைகளை எல்லாம் அவர்களுடைய கற்பனைகளை படித்தார்கள். அதனை இந்த பெற்றோர்கள் நீங்கள் வாங்கி அதனை புத்தகமாக வெளியிட்டு இன்று ஒரு பதிப்பாக எங்களுக்கு தருவதற்கு மிக்க மிக்க நிகழ்ச்சி. நல்ல ஒரு எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்து இதனை வாசிக்க வைத்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். மிக்க நன்றியும்.